கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிசாசுகளை பற்றிய சில காரியங்களை நாம் படித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய விரோதி பிசாசு, ஆண்டவருடைய விரோதிகள், பிசாசை பின்பற்றக்கூடியவர்கள். அது விழுந்து போன தூதர்களாக இருக்கலாம், விசுவாசத்திலிருந்து வழுவி போன ஆட்களாக இருக்கலாம். பிசாசை பின்பற்றுகிறவர்கள், சாத்தானை பின்பற்றுகிறவர்களும் பிசாசுகளாக வேதத்தில் கருதப்படுகிறார்கள். எப்படி விழுந்து போனான் இந்த சாத்தான் என்னும் பிசாசு? ஏசாயா 14 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது பல தடவை இந்த வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அவனுடைய வீழ்ச்சிக்குரிய காரணங்களை குறித்து பார்க்கிறோம். பெருமையடைந்த பிசாசு பூமிக்கு தள்ளப்பட்டான், தரையிலே விழுந்து போனான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே கூட, விசுவாச ஜீவியத்திலே கூட பெருமை வரும் என்றால் வீழ்ந்து போவோம். அவன் எப்படி பெருமை பிடித்தவனாக வீழ்ந்தானோ அதுபோல் நமக்கும் பெருமையை ஊட்டி விழச் செய்வான் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. வாசிப்போமே. ஏசாயா 14 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 12 முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அது நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். ஏசாயா மட்டுமல்ல, எசேக்கியேலும் இவனை குறித்து அறிவிப்பதாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கேயும் ஒரு நீளமான வசன தொகுப்பு, அதையும் பார்த்து விடுவோமே. வேதம் நம்முடைய கையிலே, மடியிலே, மேஜையில் இருக்க வேண்டும். நான் வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்கள் என்னோடு வேத வசனங்களை பின்தொடர வேண்டும். எசேக்கியேல் 28:11 முதல். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேளவாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது.
நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேரபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவில் இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மெட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை ஆக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய். இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இப்படியாக தொடர்ந்து நான் வாசிக்கிறோம். பிசாசானவன் சாத்தான் விழுந்து போனவன் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் விழுந்து போனதினாலே எப்பொழுதுமே ஆண்டவரை எதிர்த்து நின்றவன். அவனுடைய சகாக்கள் மற்ற பிசாசுகளும் எதிர்த்து நின்றன. அவன் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவரிடத்தில் குற்றஞ்சாட்டுகிறவன் என்று நாம் கற்றோம். சாத்தானவன் யோபுவை குறித்து ஆண்டவரிடத்திலே குற்றஞ்சாட்டினான் என்று சொல்லி வேதத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, கட்டுப்படுத்துகிறவன், மற்றவர்களை கண்ட்ரோலில் வைக்கக்கூடியவன். ஒரு ஸ்திரீயை பல வருஷங்களாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தான் என்று சொல்லி லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபுவின் குடும்பத்தையே அவன் கட்டுப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். பின்ன சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனே சீமோனே, கோதுமை சுளைகளை படைப்பது போல உங்களை எல்லாம் படைப்பதற்கு பிசாசு என்னிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தெய்வம் லூக்கா 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே திருவுளம் பெற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை எதிர்க்கிறவன், குற்றஞ்சாட்டுகிறவன், கட்டுப்படுத்துகிறவன், கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவன், அவனை ஆண்டவர் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார். தன்னுடைய காரியங்களுக்காக அவனை ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். பொய்யின் ஆவியாக இருந்து ஒரு மனுஷன் மூலமாக பிசாசு பேசினான், ஆண்டவர் அதை அனுமதித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இன்னும் அவன் சார்ந்த சில தந்திரமான சில காரியங்களை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். தந்திரங்கள், ஏமாற்று வேலைகள், அதை குறித்து பார்ப்போம். உங்களுக்கு தான் தெரியுமே, 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்திலே ஒரு அஞ்சனம் டிவினேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். அஞ்சனம் பார்க்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் பாருங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கடைசி 2 வசனங்களிலே கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர். எனவே நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் மேல் கல் எறிவார்களாக. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்று சொன்னார் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். அஞ்சனம் பார்க்கிறவர்கள், சவுல் அஞ்சனம் பார்த்தான் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்க்கிறோம். குறி சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ ஒரு சிலருக்கு ஆதாயம் பண்ணி ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை எதிர்த்து நின்றாள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோமே. அஞ்சனம் பார்த்தல், குறி சொல்லுதல் ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்பான பாவங்கள். 2 நாளாகமம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும் இப்படியாக நான் பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை நான் பார்த்து விடுவோமா? பலருக்கு குழப்பமான ஒரு சம்பவம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம். சவுல் கேட்க
அஞ்சனம் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரீ சாமுவேலை எப்படி பூமிக்குள் இருந்து வெளியே எழுப்பினாள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதிகாரம். ஏறக்குறைய முரண்பாடான ஒரு அதிகாரமாக பலரால் கருதப்படுகிறது. சரியா? 1 சாமுவேல் 28 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 28 அதிகாரம். அதில் என்ன பார்க்கும் பொழுது 5ஆம் வசனம், சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. இருதயம் தத்தளிக்கக்கூடிய அளவிலே பயந்தவனாக மாறினான் சவுல். ஒரு காலத்தில் பசுத்தாவியானவரை பெற்றவன், ஆண்டவருடைய அதிகாரத்தோடு மக்களிடத்தில் பேசினவன். யார் கர்த்தருக்கு விரோதமாக வருகிறானோ அவன் இப்படியாக குத்தப்படுவான் என்று சொல்லி 2 கொம்புகளை கையில் வைத்துக்கொண்டு சூளுரைத்தவன். அவன் என்ன செய்தான் என்று பார்ப்போமா? 6ஆம் வசனம், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசனங்களினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தரிடமிருந்து அவனுக்கு மறு உத்தரவு கிடைக்கவில்லை. ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசினதில்லை. அவனுக்கு தெரிந்த பழைய நம்பகமான ஒரே தீர்க்கதரிசி சாமுவேல் தான். அவனும் செத்து போனான். 7ஆம் வசனம், அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ஏற்கனவே இந்த குறி சொல்லுதல், அஞ்சனம் பார்க்குதல், இன்னும் மந்திரம் ஓதுதல், இவர்களை எல்லாம் நாட்டை விட்டு துரத்தினவன், தண்டித்தவன், அப்படிப்பட்டவர்கள் நாட்டில் இருக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்தவன். இப்போ அவன் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாக அவனை செல்வதாக பார்க்கிறோம். மீண்டும் அந்த வசனம் 7, 1 சாமுவேல் 28:7. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி, அப்படியே போனால் கண்டுபிடித்து விடுவாளே, பயப்படுவாளே, ஏதோ சதி நடக்கப் போகிறது என்று எண்ணி கலங்குவாளே, எனவே வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ வஸ்திரத்தை நீக்கிவிட்டு சாதாரண ஒரு வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட 2 பேரும் ராத்திரியில் அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய், ராத்திரியில் போயிருக்காங்களே, பகல்ல போனா மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கட்டளை கொடுத்திருக்கானே, அஞ்சனம் நாட்டிலே பார்க்கிறவர்கள் இருந்தால் கொலை செய்யப்பட கடவர்கள் என்று சொல்லி, இப்போ தான் கொடுத்த கட்டளையை தானே மீறி செல்வதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இவனுடைய சாட்சி என்ன ஆச்சு? எனவே ராத்திரியிலே அந்த ஸ்திரீயின் இடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வரச் செய் என்றாள். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை, எல்லாத்தையும் கொன்றே போட்டான், நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொண்டு போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். 10, அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். தப்பான ஆணை, பொய்யான ஆணை, ஆண்டவருக்கு விரோதமான ஆணை, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடிய அளவிலே ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடிய ஆணை, பாவத்திற்கு மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் இந்த சவுல். 11, அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமிட்டு சவுலை நோக்கி, என்னை ஏன் மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். தேவர்கள் ஒருத்தன் தானே வரான், தேவர்கள், அதுவும் அனாவசியமான பொய்களாக காணப்படுகின்றன. இப்ப நமக்கு பிரச்சனை என்ன? சாமுவேல் எப்படி மேல வந்தான், அதுதானே பிரச்சனை. கொஞ்ச நேரம் பொறுங்க. 14, அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை பொறுத்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். ஒரு மனுஷன், அப்படிதான் சொன்னாலே ஒழிய சாமுவேல் சொல்லல. இவன் நினைச்சுக்கிட்டான் சாமுவேல் என்று. பாருங்க, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன்,
பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உன் சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன்? கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அந்த க்ஷணமே சவுல் நெடிதாங்கடைய தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். ஆமா, கீழே இருந்து சாமுவேல் வந்தானா? அது யார்? எப்படி வரக்கூடும்? ஒரு நாள் செத்து போனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போவான் என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27. ஒரு மனுஷன் மரித்தால் திரும்ப வரமாட்டான். அவன் பாவியாக இருந்தால், அவன் அவிசுவாசியாக இருந்தால் நேரடியாக பாதாளத்துக்கு செல்வான். அவன் விசுவாசியாக இருந்தால், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பரிசுத்தவனாக இருந்தால், absent from the body and present with the Lord, இந்த உலகத்தை விட்டு தேகத்தை விட்டு கடந்து ஆண்டவருடைய தேசத்துக்கு செல்வான், உன்னதங்களுக்கு செல்வான், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு செல்வான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8:1 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். மரித்தவன் யாராக இருந்தாலும், விசுவாசியோ அவிசுவாசியோ யாராக இருந்தாலும் திரும்பி வர மாட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் அந்த வசனம் எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் அதுக்கு பிறகு பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த சாமுவேலின் ஆவி வந்திருக்க, அது என்ன ஆவி? ஒரிஜினல் சாமுவேலா அல்லது வேறு எதுவுமா? நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பார்த்தால், எபிரேய வேதாகமத்தை பார்த்தால் என்ன என்று நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். என்ன வாசிக்கிறாங்க? a familiar spirit of Samuel என்று அங்கே இருக்கும். சாமுவேலை போல பேசக்கூடிய, நடக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, பழைய காரியங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அசுத்தாவி, familiar spirit of Samuel. சாமுவேலை போன்ற இன்னொரு ஆவி, அசுத்த ஆவி, பிசாசின் ஆவி மீண்டும் சவுலை எச்சரிப்பதாக நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக சாமுவேலின் ஆவி வரவே முடியாது என்பதற்கு வேதத்திலே இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக காணப்படுகின்றன. சாமுவேலின் ஆவி அல்ல, சாமுவேலை போன்ற ஒரு அசுத்தாவி, a familiar spirit of Samuel என்று நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கலாம். அந்த familiar spirit என்பது, அந்த அசுத்த ஆவி என்பது இன்றைக்கும் உலகத்தில் உண்டு. இந்த ஆவியுடனே பேசினேன், இறந்து போன என்னுடைய கணவனோடு பேசினேன், இறந்து போன என்னுடைய அப்பாவோடு பேசினேன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? அது இதுதான், அது இந்த அஞ்சனம்தான், இந்த குறிதான் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதெல்லாம் கடுமையான பயங்கரமான பாவங்கள் என்று சொல்லி 2 நாளாகமம் 35:6 லேவியராகமம் 20:6 நாம் வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த பாவம் நமக்கு இருத்தலாகாது. ஒரு புத்தகம் இருக்கிறது ஆங்கிலத்திலே, I talked with the spirits, நான் ஆவிகளோடு பேசினேன் என்ற ஒரு புத்தகம். அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், கண்டுபிடிப்பீர்கள் என்றால், வாசிப்பீர்கள் என்றால், நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு தீர்க்கமாக, உங்களுக்கு தெளிவாக, நிச்சயமாக புரியும். ஒருவேளை நான் இறந்து போனேன் என்று வைத்துக் கொள்வோம். இறந்து போனேன், என் மனைவிக்கு என்னை நினைத்து நினைத்து துக்கம், அழுகை, கண்ணீர், உணவை மறந்து விட்டாள், உறவை மறந்து விட்டாள், யாரிடமும் பேசுவதில்லை, ஒரு அறையில் இருந்து கொண்டு உள்ளே தாழ்பால் போட்டுக்கொண்டு தனித்து வாடிக்கொண்டிருக்கிறாள், தனித்து வருந்தி கொண்டிருக்கிறாள், உடலெல்லாம் மெலிந்து போயிற்று. அப்போ ஒரு ஆள் அங்கே வருகிறான், வீட்டுக்கு வருகிறான்,
என்னுடைய மனைவி நிலவை கண்டறிந்து அவளிடத்தில் பேச ஆசைப்படுகிறான். ஆனால் அவளோ கதவை திறக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். கதவை தட்டி சொல்கிறான், சகோதரி, உங்கள் கணவரோடு, மரித்து போன உங்களுடைய கணவரோடு நீங்கள் பேச வேண்டுமா என்று கேட்கிறான். உள்ளே இருந்து பதில் வரவில்லை. பேச வேண்டும் என்றால் உங்கள் கணவரோடு நீங்கள் பேச முடியும், அதற்கு நான் ஆவண செய்வேன். பேசணுமா என்று கேட்கிறான். பதில் வரவில்லை. திரும்பவும் தட்டுகிறான். ஒரே ஒரு தவணை எனக்கு கொடுங்களேன், ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்களேன், உங்கள் கணவருடைய சத்தத்தை கேட்டுவிட்டு கதவை பூட்டிக் கொள்ளுங்களேன் என்று சொல்கிறான். கதவு திறக்கப்படுகிறது. மனைவி வெளியே வருகிறாள், எலும்பும் தோலுமாக. அந்த ஆள் வருகிறான், சிரித்துக்கொண்டே வருகிறான். நான் உள்ளே வரலாமா? நான் 2 நிமிஷம்தான் இருப்பேன், அதற்கு பிறகு போய் விடுவேன். உங்களுடைய கணவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லி அவன் அவளை அப்படியே அதிர பண்ணுகிறான். சரி வாங்க என்று சொல்லி அவள் கட்டிலில் அமர்கிறாள். அவன் தரையில் அமர்ந்து கையில் ஒரு போர்டு இருக்கிறது அவனிடத்துல, மின்சார போர்டு மாதிரி. அதை ஒய்ஜா போர்டு என்று சொல்லி இந்த அசுத்த ஆவிகளை காட்டக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக பேசக்கூடியவர்கள், ஏறக்குறைய மந்திரவாதிகள் இவர்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு போர்டை வைத்திருப்பார்கள். அதை வைத்து அவன் ஒரு தட்டு தட்டுகிறான். தட்டி, உங்கள் கணவர் பெயர் என்ன என்று கேட்டதற்கு என்னுடைய பெயரை என் மனைவி சொல்கிறாள். அந்த பெயரை உச்சரித்து 3 தடவை அந்த போர்டை அவன் தட்டுகிறான். தட்டிவிட்டு, ஐயா வாங்க ஐயா, உங்கள் மனைவி அன்போடு காத்திருக்காங்க, நீங்கள் இல்லாமல் மெலிஞ்சே போனாங்க, சாப்பாடு தண்ணி ஒன்றுமில்லை, நீங்கள் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு நீங்கள் வந்து அவர்களோடு பேசுங்க, அப்பந்தான் அவங்க தண்ணி குடிப்பாங்க, அப்பந்தான் அவங்க சாப்பிடுவாங்க, அவங்களுக்காக இறக்கப்பட்டு நீங்கள் வாங்க ஐயா என்று அந்த மனிதன் கூப்பிடுகிறான். மந்திரவாதி, வந்துட்டேன், என்ன விஷயம், யாரோடு பேசணும் என்று நான், அதாவது என்னுடைய ஆவி, அதாவது a familiar spirit of mine, என்னை போன்ற அசுத்தாவி வெளியே வந்து எட்டி பார்க்கிறது. என் மனைவி அதிர்ந்தே போனாள், ஆச்சரியப்பட்டாள். நீங்க தானா என்று கேட்கிறாள். நான் தான். நாம் எங்கெங்கெல்லாம் போனோம், ஊட்டி போனோமே, கொடைக்கானல் போனோமே, சிங்கப்பூர் போனோமே, மலேசியா போனோமே, இந்த இடத்துலலாம் நாம் தங்கினோமே, இதையெல்லாம் நான் சாப்பிட்டோமே, என்னுடைய வயிற்றிலே ஒரு பெரிய மச்சம் கிடக்குமே, இதெல்லாம் உனக்கு தெரியுமே. அதிர்ந்தே போனாள் என்னுடைய மனைவி. ஏனென்றால் ஒரு காலத்திலே நான் உயிரோடு இருக்கும் பொழுது, அவளோடு வாழும் பொழுது நாங்கள் பேசிய பலவிதமான ரகசியங்கள், அந்தரங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆவி அவிழ்த்து விடுகிறது. என் மனைவி சொக்கி போனாள், மயங்கியே போனாள். பேசுவது பிசாசு என்று அவளுக்கு தெரியவில்லை, நான் தான் என்று எண்ணுகிறாள். எனக்கு அடிக்கடி என் கணவரோடு பேச வேண்டும் என்று சொல்கிறாள். அடிக்கடி நான் வருகிறேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரவா அல்லது வாரத்துக்கு ஒருக்கா வரவா, எப்படி என்று கேட்கிறான். நீங்கள் எவ்வளவு தூரம் வர முடியுமோ அவ்வளவு தூரம் வாருங்கள், அடிக்கடி வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் நான் உங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்று சொல்லி தாரை தாரையாக பணங்களை அந்த மந்திரவாதிக்கு வார்க்கிறாள். அவனுக்கு வேண்டிய ஆடைகளை கொடுக்கிறாள். எனக்கு ஒரு மோதிரம் வேண்டுமே என்று அவன் கேட்கும் பொழுது ஒரு மோதிரத்தை பண்ணி கொடுக்கிறாள். கறந்து விடுகிறான் பணங்களை. இந்த ஒய்ஜா போர்டை காட்டி காட்டி பேசுவது யார்? நானா? இல்லை இல்லை, என்னை போன்ற ஒரு அசுத்தாவி, ஃபெமிலியர் ஸ்பிரிட். ஒரு நாளிலே நானும் மனைவியும் சேர்ந்து வாழும் பொழுது என்னை பற்றி கற்ற எல்லா காரியங்களையும் சொல்லும் பொழுது அது என்னது? பொய்யின் ஆவி. இப்படிப்பட்ட ஆவிதான் அன்றைக்கு சவுலின் நாட்களிலே சாமுவேலின் ஆவியாக மேலே வந்து பேசியது. அசுத்தாவி, ஒய்ஜா போர்டு, அது மட்டுமல்ல டிவினேஷன், அஞ்சனம், இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி வருகின்றன. வேறு நாடுகளிலே இன்னும் அதிகமாக பெருகி வருகின்றன. இந்த ஆவிகளுக்கென்றே சபைகள் இருக்கின்றன, இந்த ஆவிகளுக்கென்றே ஆலயங்கள் இருக்கின்றன. The Church of Satan அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாத்தானுடைய சபை என்று சொல்லி. அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு அதிகம் பெங்களூரில் கூட இருக்கிறதே. வெளிநாடுகளில் அதிகம். இந்த சபைகளுக்கு செல்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளமான பேராக காணப்படுகிறார்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். பிசாசுகளின் தந்திரங்களிலே இது ஒன்று. இதனால் என்னுடைய மனைவிக்கு நடப்பது என்ன? ஆலயத்தை விட்டுவிட்டாள், ஆண்டவரை விட்டுவிட்டாள், பரிசுத்த வேதாகமத்தை விட்டுவிட்டாள். இந்த ஒய்ஜா போர்டு, இந்த அஞ்சனம், இதுவே குறியாக கருதி வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம், குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய பாவம். இது பெருகி வருகிறது. கர்த்தருடைய கிருபையினாலே நானும் என் மனைவியும்
உயிரோடு இருக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். சரியா? இதெல்லாம் பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தந்திரமான காரியங்கள். முதலாவதாக அஞ்சனம், இரண்டாவதாக மந்திரவாதம். இதையெல்லாம் பிசாசு பண்ணி கொண்டிருக்கிறான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாதுன்னு சொல்லி ஆண்டவர் திருமணம் பற்றி இருக்கிறாரே. குறி சொல்லுதல் புறம்பாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா 47 அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 19 அதிகாரம். உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம், பிரதான ஆசாரியனுடைய புத்திரர்கள். பிரதான ஆசாரியன் யாரு? ஏறக்குறைய நம்ம ஊர் பிஷப் போல. அவர் தானே எல்லா ஆசாரியர்களுக்கும் தலைவர். பார்த்துருவோமா அந்த காரியத்தை? அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 11 வசனம் முதல், அப்போஸ்தலர் 19:11 முதல், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்தரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற, நாங்கள் பிரசங்கிக்கிற இல்ல, எங்க அப்பா பிரதான ஆசாரியன் பேராயர் பிரசங்கிக்கிற அல்ல, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். நடந்தது என்ன? 15. பொல்லாதாவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள். இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறதே, இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறதே. அஞ்சனம், மந்திரவாதம், குறி சொல்லுதல், பில்லி சூனியம் என்று சொல்லி 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பில்லி சூனியம் விக்கிரக ஆராதனைக்கு சமமாகும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை வெறுக்கப்பட வேண்டும். பில்லி சூனியங்கள் ஒருவேளை குடும்பத்துக்கு விரோதமாக குடும்பம் செய்கிறது, அண்ணனுக்கு விரோதமாக தம்பி செய்கிறானே, மனைவிக்கு விரோதமாக கணவன் செய்கிறானே, இப்படியாக ஒருவருக்கு விரோதமாக பண்ணக்கூடிய பில்லி சூனியம் கர்த்தருக்கு விரோதமாக, விசுவாசத்திற்கு விரோதமாக இரண்டாகாம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிசாசு பிடித்தல், ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இல்லை என்றால் பிசாசு. ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டு அந்த ஆள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் புறப்பட்டு போகக்கூடிய பிசாசு மீண்டும் 7 பேரை கூட்டிக் கொண்டு அந்த மனுஷனுக்குள் புகும் என்று சொல்லி லூக்காவிலே நான் வாசிக்கிறோம். இப்படியாக அருவருப்பான காரியங்கள், அசுத்தாவிகளின் காரியங்கள் இந்த உலகத்திலே நடமாடி தெரிகின்றன. எச்சரிக்கையாயிருங்கள். இது மட்டுமல்ல, மரித்து போன அம்மா அப்பா, செத்து போன தாத்தா பாட்டி, இவர்களை கூட உலகத்திலே வணங்கக்கூடியவர்கள் உண்டு. அவர்களையும் கடவுள்களாக ஏற்றுக்கொண்டு மாலை போட்டு பத்தி கொளுத்தி வைத்து கும்பிடக்கூடியவர்கள் உண்டு. விலகுங்கள். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கிரியைகள், பிசாசின் பொல்லாப்புகள், பிசாசின் சாகசங்கள். இவற்றையெல்லாம் விட்டு விலகி மெய்யான தேவன், ஒரே தேவன், மெய் தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய பிதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சில காரியங்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு வித்தியாசமாக நான் பகிர்ந்து கொடுத்தேன். இந்த காரியங்களை எல்லாம் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள். அவர்களெல்லாம் மெய்யான விசுவாசத்தை வாழ்க்கையிலே தரித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமையாக வாழத்தக்கதாக அழைக்கப்பட வேண்டும். பிசாசுகளை துரத்துவது எப்படி? பிசாசுகளை துரத்துவது எப்படி? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசுகள் போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வீட்டிலே பிசாசு துரத்த கூப்பிடுறாங்களா அல்லது நீங்க போறீங்களா அப்படின்னா வீட்டுக்குள்ளே போன உடனே இயேசுவின் நாமத்தினாலே என்று ஆரம்பிக்காதீர்கள். உள்ளே போன உடனே நீங்கள் பார்ப்பீர்கள், விக்கிரகங்கள் எங்கே உண்டு, விக்கிரகங்கள் சம்பந்தமான படங்கள் எங்கே உண்டு, இவற்றையெல்லாம் விளக்குங்கள் என்று சொல்லுங்கள். இல்ல தெய்வ குத்தமாகிறோம், விளக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே வெளியே போங்கள். இவையெல்லாம், இந்த அசுத்தங்கள் எல்லாம், இந்த அசுத்தாவின் எத்தனங்கள் எல்லாம் விளக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் பிசாசு துரத்தக்கூடிய முயற்சிகளிலே ஈடுபடாதிருங்கள். பிசாசுகள் உங்களை விரட்டக்கூடிய அளவிலே காரணமாக இருக்காதிருங்கள். முதலாவதாக அசுத்தங்களை அகற்றிவிட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். இயேசு உங்களை ரட்சிப்பார்.
நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி, உங்களுடைய பழைய மதத்திலிருந்து மனம் திரும்பி, பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்கள். சம்மதித்தால், ஏற்றுக்கொண்டால், நீங்கள் பண்ணக்கூடிய ஜெபத்திற்கு ஆமென் என்று சொன்னால், அதற்கு பிறகு பிசாசு துரத்தக்கூடிய காரியங்களிலே ஈடுபடுங்கள். எப்படி? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசுகள் துரத்தப்படும் என்று அறிய கடவீர்கள். இந்த மாதிரிப்பட்ட வேதத்தின் காரியங்கள், வேதத்தின் அதிசயங்கள், வேதத்தின் காரணிகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தாமல் உங்களை இஷ்டப்படி சுயமதியை நெறி என்று வந்து சாய்ந்து உங்களை இஷ்டப்படி துரத்த ஆரம்பிப்பீர்கள் என்றால் பிசாசுகள் உங்களை துரத்துவதற்கு வாய்ப்புண்டு. எனவே கவனமாக இருங்கள். கரிசனையோடு இருப்பது மட்டுமல்ல, கவனமாக இருங்கள். கர்த்தருடைய வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வேத நியதிகளை கை கொண்டு வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிசாசின் தந்திரங்களுக்கு நாங்கள் உட்படாமல், பிசாசுகளினாலே நாங்கள் ஏமாற்றப்படாமல், அசுத்தாவிகளினாலே நாங்கள் அங்கலாய்க்காமல், அலைக்கழிக்கப்படாமல், கர்த்தருடைய பலத்த கரத்தின்களை நாங்கள் அடங்கியிருந்து அஞ்சனங்களுக்கு விலகி, மந்திரங்களை விட்டுவிட்டு, குறி சொல்லுதலுக்கு செவி கொடுக்காமல், பில்லி சூனியங்களை எல்லாம் விலக்கிவிட்டு ஆண்டவருக்கு மகிமையாக நாங்கள் வாழ கிருபை தாரும். பெற்றோரையோ தாத்தா பாட்டியோ நாங்கள் வணங்கி கொண்டிருக்காமல் கர்த்தரை மட்டும் வணங்கி வாழத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். ஏமாற்றுக்காரர்கள் எத்தனை பேர் உலகத்தில் பெருகி கொண்டிருக்கும் பொழுது நமது ஏமாற்று வேலைகளுக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் கர்த்தரை மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவிக்கத்தக்கதாக கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் எங்களையும் நாங்கள் கழுவிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்குமே. ஒரு நாளிலே சுத்திகரிக்கப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று எங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்களுடைய உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் உம்முடைய மாசற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்க நாங்கள் ஜெபிக்க, அந்த சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்களுடைய வீடுகளுக்கும் பலர் வந்து போகிறார்களே, பல ஆவிகள் வந்து போகின்றனவே. எனவே எங்களுடைய வீடுகளையும் அவ்வப்போது ஆண்டவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவருடைய ஆவியினாலே, ஆண்டவருடைய வசனத்தினாலே சுத்திகரித்து சுகமான வாழ்க்கை, சுத்தமான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.